ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் பொண்ணான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. அது எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீ கிங்ஸோட கோவத்துக்கு ஆளாயிரத அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ அவன் ஒரு முகத்தை தானே பார்த்திருக்க, மறுமுகத்தை நீ பார்த்தது இல்லையா? பார்த்து தம்பின்னு கூட பார்க்க மாட்டான். இல்லண்ணா, அண்ணன் போக்கு ஒன்றும் சரியில்லை. அவளுக்கு தெரியும் அண்ணன் உண்மையாவே இவன் இசை பேர் கொஞ்சம் ஊருக்குள்ள பழகிட்டு தான் இருக்குது. செம்புலிங்க குடும்பத்தை எதிர்த்து 2 பேர் போட்டிடுறாங்கன்னு ஊர் முழுக்க பழகி கிடக்குது. செம்புலிங்கத்தையே எதிர்த்து நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைச்சுக்கிட்டு இருக்குது. செம்புலிங்கத்தையே எதிர்த்து ஒரு பொண்ணு போட்டிடுறான்னு ஊர் முழுக்க பேசுறாங்கன்னு. இப்படியே போச்சுன்னா நம்ம நிலைமை. இவன் என்ன சொல்லியிருக்கா? மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்கதான் இங்க ஆட்சி போடணும்னு சொன்னா சொல்லியா? அண்ணனும் அதுக்கு சரின்னு வாக்கு கொடுத்துருக்கான். ஒருவேளை மக்கள் ஒருத்தருக்கு மத்தவங்களுக்கு தான் போட்டு பாப்பேன்னு போட்டு பார்த்துட்டா, மக்களுக்கு தீங்கு செஞ்சா மட்டும்தான் மக்கள் அப்படி நினைப்பாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தால் தான் இன்னைக்கு பல குடும்பம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு. எப்படா நமக்கு ஒரு நினைப்பாங்க? நம்ம வீரத்தையும் வேகத்தையும் பாமர மக்கள்கிட்ட காட்டுறது இல்ல, வீணா போனவங்கிட்ட மட்டும் தான் காட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மக்களுக்கு தீங்கு செய்யறவனுக்கு மட்டும் தான் காட்டிக்கிட்டு இருக்கோம். அப்பாவி மக்கள் கிட்ட நம்ம வீரத்தை காட்டுறது இல்ல. ஒரு காணி நிலம் கிடைக்காத அது விவசாயத்தை பார்த்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தின மாதிரி நினைச்சு எத்தனையோ பேருக்கு வயல தாழ்மா கொடுத்தவன்டா கிங்ஸ்லி. அவன் யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதில்லை. சும்மா இருக்க இவன் மேலே அவன் கை வச்சு நீ பாத்துருக்க. ஊர் முழுக்க நன்மை மட்டும் தான் செஞ்சு போட்டிருக்கான். ஊரையே செழிப்பாக்கி வச்சிருக்கான். எப்படி மத்தவனுக்கு ஓட்டு போடுவாங்க என்ன பேசிட்டு இருக்க? இனி வரவங்க இதோட நல்லா செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சுட்டா நினைக்க மாட்டாங்கடா. கிங்ஸ் இருக்கிற வரைக்கும் யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. இப்படி எப்போ முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. இசை பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு அதை பிடிக்கல. நம்ம அண்ணன் எனக்கு சிரிக்கிறான்னா அது இசையாலதான், மறந்துடாத. அதனால தானே பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன இசை வேலை இவ்வளவு பண்ணுவான் எனக்கு புரியல. அவன் யாரு? மத்த பொண்ணு தானே. அந்த பொண்ணா இருந்தாலும் இன்னைக்கு ஊருக்குள்ள 2 ஆக்கி வச்சுட்டால. நம்ம கிட்ட கை கட்டி நின்னவன் இன்னைக்கு எடுத்து போட்டுற அளவுக்கு வந்து நிக்கிறான். அந்த தாவீது குடும்பத்துல 3 பேர் வந்து நிக்கிறான் போட்டிக்கு. யாரால? எல்லாம் இந்த இசையால தானே. நீ இசைய பேசுறது இதான் கடைசியா இருக்கணும். கிங்ஸுக்கு இசைனா உசுரே. அவளை நீ இல்ல எவனும் பேசுறதுக்கு சம்மதிக்க மாட்டான். சொன்னா கேளு. உனக்கு கிங்ஸ்ல பத்தி தெரியல. தெரிஞ்சா செத்துருவ. சொன்னா கேளு. கிங்ஸ் இது வரைக்கும் எவன் பின்னாடியும் போனதில்லை, போகவும் மாட்டான். அப்படியே போனதுன்னா அது இசை பின்னாடிதான். அப்ப எந்த அளவுக்கு அவளை அவனுக்கு பிடிச்சிருக்கணும். சொன்னா கேளு. அவனுக்கு ஒரு பொருள் பிடிச்சதுன்னா அதை யாருக்காவும் இழக்க மாட்டான். அதே மாதிரி அவனுக்கு ஒரு பொருள் வேணும்னா எந்த எல்லைக்கும் போய் தூக்கிட்டு வருவான். கிங்ஸில் ஒரு பிடிவாத போட உள்ளவன் எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டா அது அவனுக்கு சொந்தமா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், இசையும் கிங்ஸிலும் ஒன்னா இருக்கும் போது நீ பார்க்காத. அவ்வளவுதான் அவனுக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு பார்த்ததா கடைசியா இருக்கணும். அது அவனுக்கு பிடிக்காது, புரியுதா? அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ இப்படிலாம் அவன்கிட்ட இசையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காத. அவ்வளவுதான் சொல்ல முடியும். உனக்காக கிங்ஸில உசுர கொடுக்க சொல்லி கொடுப்பான். ஆனா எதுக்காகவும் இசையை விட்டு கொடுக்க மாட்டான். இந்த வீட்டுல எப்பயாச்சும் எடுபடவே மாட்டேங்குது. எல்லாரும் என்ன சின்ன பையனால பாத்துட்டு இருக்கீங்கல்ல. நீ சின்ன பையன் தான், அதனாலதான் கவர் எல்லாம் வந்துகிட்டு இருக்க. நீ எப்போ வளர்ந்த? இந்த 2 வருஷமா தானே. நான் கிங்ஸ் கூட எத்தனை வயசுல இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அவனை விட 6-7 வயசு மூத்தவன். நானே அவனை பார்த்து பல முறை பயந்துருக்கேன். அவன் கோணத்தை பத்தி உனக்கு தெரியாது. மறுபடியும் என்ன சொல்ல வைக்காத. உன்னை இழக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போ, போய் வேலையை பாரு போ. இந்த இசை நீ எந்த அளவுக்கு கொண்டு போறான்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருங்க. சின்ன பையனை என் பேச்சு கேட்க மாட்டேங்கீங்கல்ல, பாத்துக்கிட்டே இருங்க. இவன் புள்ள பூச்சி மாதிரி நிறுத்தி என்னென்ன வேலை பார்க்க போறான்னு பாருங்க. என்ன நீங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல கிங்ஸ், சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். ஆமா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தேர்தல் தானே பார்க்க போ சொன்னேன். அங்கதான் போனேன். போட்டிக்கு 4 பேர் நின்னானுங்க. அதான் கடுப்பா இருந்தது, அங்க வந்துட்டேன். போட்டினா 4 பேர் இருக்கதான் செய்வாங்க. சரி, தேர்தல் வேலையை போய் பாரு போ. சாமண்ணே, நீனு கிளம்ப. ஆமா ஆமா, நாங்கெல்லாம் கிளம்புனா நீ கூத்தடிக்க முடியும். வாய மூடுடா, வாய மூடு. சரி, நீ தேர்தல் வேலையை பாரு. சாமண்ணே, நீ கெட்டதை வாங்கி கொண்டு வச்சுட்டேன்டா. சரிங்கண்ணே. சரி, நீ போய் அண்ணனை பாரு போ. இவளை பத்தி தெரியாம கூடயே வச்சுட்டு இருக்கோட. இவ இங்க இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க அக்கால எப்படி ஜெயிக்க வைக்கணும் போறேன். சரி, நான் பெரிய மாமா கிட்ட போறேன். சரி, பாத்து போ. பாறையில வலிக்கு இருக்கு விழுந்துடாத. அதெல்லாம் எனக்கு சாதாரணம். நான் எத்தனை வாட்டி வந்திருக்கேன். பாரு.
உண்மையை சொல்றேன் பார்த்துப்போ. ம்? சரி போ. சாமனு நீ தேர்தல் போய் பாருங்க, அவன் போற மாதிரி தெரியல. சரிடா கிங்ஸ். மாப்பிள்ளை சைட்டுக்கு போனாலே அப்படி மாப்பிள்ளை அங்கதான் நின்றுட்டு இருந்தாரு. அண்ணனும் இசை மட்டும் தான் இருக்காங்க, பாதுகாப்பு இங்க யாரும் இல்ல. நான் இருந்தா தான் சரியா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. ஆமா ஆமா, காதல் பண்ணதுக்கு இங்க தானே சரியா இருக்கும். அவனை பத்தி தெரியாம இவன் மோதிக்கிட்டு இருக்கானே. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஏன் கிளம்பாம இருக்கீங்க? கிளம்பிட்டேன்டா, நான் கிளம்பிட்டேன். நீ சாக போற, அது மட்டும் உறுதி. சரி, கடக்க வேலையை பாரு போ. சரிங்க. ஒரு வீரனாவே இவரை பார்த்துட்டு ஒரு பொண்ணுக்காக இப்படி இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல. ஒரு பொண்ணுக்காக இப்படி மாறுவாரா? உன்னை கிளம்ப சொன்னேன். எப்பவும் இந்த கிங்ஸன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். கோவத்துக்கு ஆளாயாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அண்ணே, கோவத்துக்கு ஆளாயிராதன்னு சொன்னேன். அது இல்லைண்ணே, இதுதான் நீ என்கிட்ட பேசுற கடைசி வார்த்தையா இருக்கணும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன. அது இல்லைண்ணே. நானு இசை இருக்கும்போது என்னைக்காவது நீ பார்த்தேன்னு வச்சுக்க, சொல்ல மாட்டேன். என்னால இவன் புரிஞ்சுக்கவே முடியல. பெரிய அண்ணன் இவன் பேச்ச தட்டவே மாட்டேங்கிறாரு. ரெண்டாவது அண்ணனும் இவரை பார்த்தாலே பயப்படலாம். அப்படியோட மறுபக்கம் தான் என்ன? ஆனா அப்படி ஒண்ணு இவருக்கு தெரியலையே. நான் பார்த்த வரைக்கும் சாந்தமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா எல்லாரும் பயப்படுறாங்க. அக்கா மாப்பிள்ள கூட இவர்கிட்ட ஈர்த்து நின்று பேச மாட்டேங்கிறாரு. முகத்துக்கு நேரம் பேச மாட்டேங்கிறாரு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. எல்லாரும் சொல்லுவேன் நான் சின்ன பையன், எனக்கு எதுவும் தெரியலையா? அப்படி இவர் என்னதான் பண்ணினாரு? எல்லாரும் இவரை பார்த்து பயப்படுறாங்க. இவர் அவ்வளவு ஒண்ணு கெட்டவர் மாதிரி தெரியலையே. கெட்டவர் இல்லாமல எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படின்னா இவர் என்னமோ பண்ணியிருக்காரு. அந்த தாவித கூட இவரை பார்த்து முகம் பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. நம்மளை பார்த்தா ஏத்து நிக்கிறான். ஆனா அண்ணனை பார்த்தா மட்டும் கூணி குறுகி பயந்து சாவறான். ஐயோ, இவரை பத்தி தெரிஞ்சு ஆகணுமே. நான் இவரை பத்தி யார்கிட்ட தெரிஞ்சுக்க? சொந்த தம்பி எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அக்கா மாப்பிள்ள கிட்ட கேட்டாலும் இதை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு பயப்படாது. ஐயோ, நான் இவரை பத்தி நான் தெரிஞ்சு ஆகணுமே. யார் இவரு? இவருக்கு எப்படி ரெண்டு பேரு? செம்புலிங்கம், கிங்ஸ்லின்னு. அப்போ செம்புலிங்கமா இருக்கும்போது இவர் எப்படி இருப்பாரு? ஆமா, இந்த பொண்ணு எங்க போனா? இப்போ வரட்டு போனா? ஏ பாப்பா, ஏ பாப்பா, மூலிய பாரு. இந்த மூலிதான் என்னமோ பண்ணுது. என்ன லீதாடா, இப்படி இந்த நடு காட்டுல விட்டுட்டு போயிட்டீங்களா? எனக்கு பயமா இருக்காது? உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பயம். இப்படி நடு காட்டுல, அது உங்க காட்டுல விட்டுட்டு போயிட்டீங்களா? ஏன் காடா? ஒருவேளை இது ஏன் கடை தான் இருக்குமா? ஆமா மாமா, இது ஏன் காடு தான், என் கடை தான் இருக்குமா? நான் இன்னும் 4 வாட்டி அழுத்தமா இவ காடுன்னு சொன்னா நம்பிடுவான். இவ காடுன்னு இவன் நம்பிடுவான். அப்புறம் பசிக்குன்னு சொன்னேன். உங்க காட்டுல ஏதாவது? அதுக்கு என்ன, பிரமாதமான சாப்பாடு ரெடியா இருக்குது. 1,20,000 தர போறீங்க. ஒரு சாப்பாடு தர மாட்டோமா? என்னது? எனக்கு புரியல. ஜஸ்ட் 1,20,000 தர போறீங்க. ஒரு சாப்பாடு தர மாட்டோமா? காட்டுக்குள்ள வரும்போது 1,00,000 தானே பேசுறீங்க. அதை இப்ப சாப்பிட போறீல்ல? எனக்கு புரியல. ஐயோ, உங்களுக்கு புரியலையா? ஒன் சாமத்தியும் யாருக்கும் வராது. எனக்கு புரியல. ஐயோ ஐயோ, சுத்தி பார்க்கிறதுக்கு வந்தியல்ல? சரி. சரியா? ஆமான்னு சொல்லணும். ஆமா ஆமா, சுத்தி பார்க்க வந்தேன். அதுக்கு நான் எவ்வளவு சொன்னேன் உங்ககிட்ட? ஜஸ்ட் 1 lakh. ஜஸ்ட் 1 lakh சொன்னேனா? ஆனா இப்போ 1,20,000 நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, அததான் சொல்ல வந்தேன். நீங்க சொல்லே விட மாட்டீங்க பாருங்க. அது நீங்க உள்ள வரும்போது சுத்தி பார்க்கணும்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்க பசிக்குன்னு சொன்னீங்கல்ல. புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? ஆமா, சாப்பாட்டுக்கு. அப்போ சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி சொல்லுதியா? ஜஸ்ட் 20,000 வாங்குறீங்களே. அது ஆமா ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்கும். ரெடி பண்ணிட்டியா என்ன? ரெடியா? அது இப்பதான் ரெடி ஆகும். இப்பதான் ஆகுமா? அதாவது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுக்கலாமேன்னு. ஃப்ரெஷ்ஷா கொடுக்கலாமேன்னு? அது என்ன பண்ண போறீங்களோ தெரிஞ்சவங்க ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி தர போறேன். அது உங்க கண் பார்வையிலேயே உங்க கண்ணு முன்னாடியே சமைச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷா கொடுப்பேன். அதுக்கு தான் 20,000 ஒன்லி. ஓ, இங்கதான் சமைச்சே கொடுக்கணும். அது என் கண்ணு முன்னாடி. சரி சரி சரி.
சரி உன் கூட இருக்கல அது போதும். சரி நம்ம சமைச்சு சாப்பிடுவோமா? ஆ சரி. யாரையும் பார்த்தா பிடிக்கல, இவளை பார்த்தா பிடிக்குது. எல்லாரையும் பார்த்தா கோவம் வருது, இவளை பார்த்தா பாசம் வருது. யார் இந்த பொண்ணு? மாமா. என்ன? ஐயோ இல்ல சார். இல்ல இல்ல, நீ மாமானே கூப்பிடு. உனக்கு அதானே வருது, மாமானே கூப்பிடு. அது வந்து தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு ஒரு மாமா இருக்காங்களா, அவங்கள இப்படிதான் நான் கூப்பிடுவேன். அதான் எனக்கு அப்படி வந்துட்டு. பரவாயில்ல, மாமானே கூப்பிடு. எனக்கு ஏற்கனவே ஒரு மாமா இருக்காங்க, அவங்களையும் மாமா மாமான்னு தான் கூப்பிடுவேன். அதனால நான் உங்களை பெரிய மாமான்னு கூப்பிடட்டா? பெரிய மாமானே கூப்பிடு. நான் உங்களை பெரிய மாமான்னு தான் கூப்பிடுறேன். ஆனா நீங்க பதிலுக்கு லீதாதான் தான் கூப்பிடணும். சரிங்க மேடம். மேடம் தான் வேண்டாம், லீதாதா சொல்லுங்க. நீ தாதா? ஆமாமா, நீங்க தாதா இல்ல, தாதான் தான் கூப்பிடணும். ஆமா அப்படிதான் கூப்பிடணும். ஆமாமா, அப்படிதான் கூப்பிடணும். நீ தாதா, நம்ம போலாமா? போலாம். குழந்தை, உனக்கு காலேஜ் எப்போ முடியுது? அதான் இப்ப பொங்கல் லீவ்ல. ஐயோ நான் தாதா வச்சேன், இப்ப லீவ்ல விடல. நான் தாதா ஆயிட்டேல, அதான் காலேஜுக்கு போகல. பொங்கல் இருக்கு, தாதாவா இருக்க, அந்த காலேஜுக்கு போகணும்ல. பொங்கல் லீவ் முடிஞ்சு நான் காலேஜுக்கு போனாலும் காலேஜ்லயும் நான் தாதா தான். காலேஜுக்கு போனாலும் நான் தாதா தான், ஊருக்குள்ள இருந்தாலும் நான் தாதா தான். ஆமா, தாதா எங்க இருந்தாலும் தாதா தானே. ஆமா ஆமா, சீக்கிரம் வாங்க. சரி. நான் முன்னாடியே போறேன், பின்னாடியே பார்த்து வாங்க. சரி. என் பெரிய மாமா, என் பெரிய மாமா. மாமா நல்லா இருக்க மாமா. என்ன இது பொண்ணு மாமான்னு சொல்றா? மாமா நல்லா இருக்கு. மாமா இந்த கைப்பிடி பிடிச்சுக்கோங்க, நான் போறது பார்த்து என் பின்னாடியே வாங்க. சரிங்க நீ தாதா. ஒரு நாள் தாதாவா தான் இருப்பணும். அதுல என்ன சந்தேகம்? அழகு போல முகம். நீங்க தாதா தான்? ஆமாமா நான் தாதா தான். நான் காலேஜ்லயே தாதா தான், அதான் இப்ப ஊருக்குள்ளேயும் தாதாவா ஆயிட்டேன். ஏதா ஒரு பிரகாசமா இருக்கு முகம். சரி சரி, நீங்க என் கையை பிடிச்சு நாங்க. சரிங்க தாதா. கவின் போய் உள்ள வாரான். வாடா மாப்ளே, இன்னைக்கு இருக்குடா உனக்கு செம கச்சேரி. பாரு எப்பவும் முறைச்சுக்கிட்டு அலையறத, முறைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். யாருக்கிட்ட? ரேச்சல் கிட்ட. பாரு பாரு விட்டு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்னு. ஏகப்பட்ட கொழுப்புட்டி இந்த பையலுக்கு. கரெக்டா சொன்னடி. நீ யாருன்னு காட்டுட்டி ரேச்சலே. பாரு வார வார அந்த நோட்டு எடு. நோட்டு இருக்குட்டி, எல்லாம் இசை படம் தான், அதை அப்படியே வச்சுக்க. வரேன். உனக்கு மாப்ள, நில்லு நில்லு நில்லு. ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன், கோத்த கடுப்புல. இப்ப என்ன சொல்லி கூப்பிட்ட? அவ என்னமும் சொல்லி கூப்பிட்டுட்டு போட்டோம். அவ எஸ் நின்னுட நிக்க வேண்டியதானே. அதானே உலக வழக்கம். யாருகிட்ட எங்க கிட்ட. இது என்னடி கோலம்? கன்றாவியா. லைசென்ஸ் எடுங்க சார், ஆர்சி புக் எடுங்க. நானும் எஸ்ஐ தான். எஸ்ஐயா? எந்த ஸ்டேஷன் எஸ்ஐ? ஓ, இதே ஊர் எஸ்ஐ தான். அது இருந்துட்டு போட்டோம், இப்போ பப்ளிக்கா தானே நடந்துட்டு இருக்கீங்க. லைசென்ஸ் ஆர்சி புக் எடுங்க. ஆமா சார், சீக்கிரம் எடுங்க. வீட்ல இருக்குது. வீட்ல வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. சரி போன போட்டோம். உங்களுக்காக எஸ்ஐங்களுக்காக வண்டியில விட்டுட்டு போய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டிட்டு அப்புறம் போங்க. இடி சாவி போடுங்கடி. சாவி எடுங்க. சாவியில மட்டும் கைய வச்ச. எஸ்ஐ மறந்துட வேண்டாம். அப்படியே அந்த சுங்க வரி கொஞ்சம் கட்டிட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப இல்ல, ஜஸ்ட் 1 lakh மட்டும். கடுப்பை தருங்க ரெண்டு பேரும். நான் அவசர வேலையா போயிட்டு இருக்கேன். உங்க பிளாட் எல்லாம் வேலை எங்க வச்சுக்கிடுங்க. வழியோடி. என்னடி விளையாடுதுன்னு சொல்றான். இப்ப பாரு. ரிப்போர்ட்டர். எஸ் மேடம். இவர் ராங்க பிகேவ் பண்ணாருனே, கொஞ்சம் போட்டோ எடுத்து பேப்பர்ல எல்லாம் போட்டு விடுங்க. ஓகே மேடம். அவங்க ரிப்போர்ட்டர். ஒழுங்கு மரியாதை லைசென்ஸ் ஆர்சி புக் கொடுங்க. சுங்க வரி கட்டிட்டு போங்க. இல்லனா டிவி நியூஸ் பேப்பர்னு வர வேண்டியது இருக்கும், பாத்துக்கிடுங்க. கடுப்பை தாம போயிரு. ஏற்கனவே உன இந்த குளத்துல பார்த்ததுல இருந்து பயங்கர கோத்துல இருக்கேன். கூட கோத்தை கிளப்பிட்டு போயிடாத. உனக்கு கோவம்னுங்க கருதுன்னு இதை போட்டேன்.
வேண்டாம் அதை குளத்தி எரி கீழே வச்சுக்கைய நானு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரிப்போர்ட்டர் அதான். சரி ஊதுங்க சார், உங்க பேச்சு ஒண்ணும் சரியில்லை, ஊதுங்க. தேர்தல் வழியா போய்கிட்டு இருக்க என்ன பலி முடியும் வாங்குறதுக்கு எழுதிட்டு இருக்காத. ரிப்போர்ட்டர் இவர் பேசுறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், படம் அரைஞ்சிருவேன். ரிப்போர்ட்டர் ஒண்ணு விடாம ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். என்ன தண்டி உனக்கு இப்ப வேணும்? லைசென்ஸ், ஆர்சி புக், அப்புறம் நீங்க ஊதணும். நான் கொண்டுட்டு வரல, உள்ளூருக்குள்ள வச்சுட்டு வரைய மாட்டேன், அவ்வளவுதான். சரி அப்ப வண்டியை விட்டுட்டு போங்க. ஓட்ட கலப்பிடாத, மரியாதை வழி விடு, சீப்படு. எடுக்க முடியாது, நீ அங்க போகாம இருக்கிற வரைக்கும் தானே அங்க இயலக்கா வேலையை பார்க்க முடியும். நீ போன என்ன ஆகும் எங்களுக்கு தெரியாது. தேர்தல் ஆபீஸ்ல வேற அண்ணன் போயிருக்கான், இதான் சந்தர்ப்பம் வச்சு பேசிக்கிட்டு இருப்பா. உனக்கு வழி விடு. தெரியுண்டி மாப்பிள்ள, நீ எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறேன்னு அப்படி பிரிச்சு விட்டுட்டு அலையறான். கொஞ்சமாவது காதலிய பாக்குறங்கிற ஃபீல்ல பாக்குறானு பாரு, உரைச்சுக்கிட்டு நிக்கத பாரு. ஏடி ரேச்சலே, கட்டாயமா உனக்கு வேணுமா? எனக்கு இவன் வேண்டாம். கரெக்டா முடிவு எடுத்துருக்கட்டி. வழிய விடு, தேர்தல் ஆபீஸ்க்கு போகணும், வழிய விடு. லைசென்ஸ், ஆர்சி புக் கொடுத்துட்டு போங்க. ரேச்சலே விளையாடாத, இதை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஒரு அரை விட்ட கோட்டுக்குள்ள போயிடுவேன். எங்க விடுங்க பாப்பா. பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், பல்லான்னு உறைஞ்சிருவா, போயிடு. ஏஜலா என்ன பார்த்துட்டு இருக்க? நான் ரிப்போர்ட்டரு, அதான் நீ பண்றதுல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ரெண்டு வழி துளி தோண்டி புதைச்சிட்டு போயிடுவேன். விளையாட விடு. முடியாது. தாண்டா பள்ளிய விடு, இதை ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப எதுக்கு சாவி இருக்கா? ஏதோ குழி தோண்டி புதைச்சிருவேன்ல, புதைச்சிட்டு போ. சாவி குடு, சாவி குடு. முடியாது. ஏடி இன்னும் 10 நிமிஷம் மட்டும் தாக்கு பிடிச்சிரு, அங்க இயலக்க பாத்துக்கிட்டு வா. இவன் போன குட்டைய குழப்பிடுவான். குடு, சாவி குடு, கோத்த கலப்பாத. இப்ப நான் கையை நிட்டோடி இருக்கும், குடு. ஆர்சி புக்கு, லைசென்ஸ் எல்லாம் கொடு, நான் கொடுக்க. எல்லாம் சரியா நான் கொடுக்க தானே போறேன், கொடு. கை வைக்க கூடாதுன்னு பாக்க, என்னை பத்தி உனக்கு தெரியும். நான் கை வச்ச எங்க இப்ப தெரியும்ல. போத்துக்கிட்ட இருக்க, ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, பொலன்னு அரைஞ்சல் வச்சுக்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன்னு வச்சுக்க. பாத்து இல்ல தர முடியாது. சாவி குடு. தர முடியாது. விளையாடாத, எனக்கு கோவம் வரும், மரியாதை கொடுத்துரு. முடியாது. கோத்த கலப்பாதடி, குடுடி. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே. ஆர்சி புக் லைசென்ஸ் கொண்டுட்டு வாங்க, சாவி தரே. எடுத்தவா வா. இன்னும் நிறைய கயவர்களை பிடிக்க வேண்டியிருக்கு, வேற இடத்துக்கு போவோம். இந்த இடத்துல வைப்ரேஷன் சரியில்லை. ஆமா இந்த இடத்துல வைப்ரேஷன் சரியில்லை, நம்ம வேற இடத்துக்கு போவோம். சாவியை கொடுத்துட்டு போடே. கேட்டே இங்க இந்த வரட்டிடுவானா, உள்ள ஓடிடுவே. சரிடி. உனக்கும் இருக்குது. போடாம அவகிட்ட போய் சாவி வாங்கு போ. காலையில இருந்து ஜெல்ல என்ன கடுப்பேத்துக்கிட்டே. நீ கடுப்பா அவரேன்னு சொல்லு, இங்க எல்லாரும் சரியா தான் இருக்காங்க. உனக்கு இருக்குது. காலேஜ் கட்டுற காலேஜ், அதுவும் எங்க பெரியம்மாக்கு எதிரா எப்படி கட்டுற நானும் பாக்குறேன். அஸ்திவாரத்துக்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சுட்டேன் தெரியுமில்ல. நீ பிரேம் இருக்க தைரியத்துல ஆடுத, தம்பி பத்தி உனக்கு தெரியாதுல்ல. நம்பிய பத்தி தெரியும், அவனும் என்கிட்ட நோஸ் கட்ட வாங்கிட்டு தான் போவானு. அவன் ரொம்ப வாலாட்டுதாம்ல. அவனை பத்தி தெரியாம விளையாண்டுக்கிட்டு எங்க பெரியம்மா அதுக்கு மேல. அப்பா முடியல, நான் அதுக்கும் மேல. இன்னும் 2-3 மாசத்துல பூமி பூஜை இருக்கும், கல் எடுத்து வைக்க வந்துருன்னு. நீ இல்ல, உங்க கிங்ஸின் கையால தான் கல் எடுத்து வைப்போம். துணைக்கு உங்க அண்ணனுக்கு துணைக்கா வந்துருன்னு சொல்ல வந்தேன். ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கதே இசை, சாதாரண எடை போட்டுறாத, சொன்னதை செஞ்சிருவா. உனக்கு இசை இப்பதானே தெரியும், எனக்கு பிறந்ததுல இருந்தே தெரியும். அவ ஆட்டம் எப்படி இருக்குன்னு பாரு. ஆட்டம் சும்மா தோல் பறக்கும் பாரு. நினைச்ச மார்க்கிட்ட சொன்னா புரிய மாட்டேங்குது.
அவ காமெடி பீஸ் மாதிரி பெரிய காயினே நகர்த்திக்கிட்டு இருக்கான்னு சொன்னா புரிய மாட்டேங்குது. பார்க்கல எப்படி அஸ்திபார போடுறேன்னு நானும் பாக்குறேன். இந்த தேர்தல அவ அக்கா எப்படி ஜெயிக்கிறான்னு நானும் பாக்குறேன். நான் தோத்து போக மாட்டேன். இந்த ஊர்ல நான் தோத்து போக மாட்டேன். நீங்க இந்த வண்டியில போனா சாவி கொண்டுட்டு ஓடிட்டேன். அவகிட்ட எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும். போற பக்க பார்த்தா கவிர் உங்களுக்கு கவினு இவன் சின்ன பையனாவே எல்லாம் இருக்கான். கிங்ஸினை பத்தி தெரியாம இவன் வேற. அவன் ஹிஸ்டரிய படிச்சதுல இருந்து நானே கெவி கலங்கி போய் இருக்கேன். இருந்தாலும் இசை மேல நம்பிக்கிறத நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் இசை எதுவும் பண்ண மாட்டான். அவளுக்கு விரதமாவும் எதுவும் பண்ண மாட்டான். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா கிங்ஸோட சொத்தே இசைதான். இவன் ஒரு சுண்டைக்கா பைய அவசரப்பட்டு துள்ளிக்கிட்டு கிடக்க சொன்னாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குதே. கொஞ்சம் அவர் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து படி. படிச்சா ஆடிடுவேன். அத்தி செம்புலிங்கம் எப்போ அவர் வரலாறுலாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கொலலாம் நடுங்குது. நான் இசை பின்னாடி தர காதல் மன்னன் கிங்ஸ்லாம் மட்டும்தான்டா அவனை பார்த்து விட்டேன். செம்புலிங்கம்மா பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது அவன் யாருன்னு. என்கிட்ட வீம்பில் அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. எப்படி என்கிட்ட இந்த சாவி வாங்குறேன்னு பாக்குறேன். ஒழுங்கா சாவி கொடுத்து. முடியாது. கிட்ட வந்த இந்த ஓடுற தண்ணில சாவியை எரிஞ்சிருவேன். சாவியை குடுடி. முடியாது. சாவியை குடுடி. முடியாதுன்னு சொல்றல. சாவியை கொடுத்தா உனக்கு நல்லது. இது காடு தெரியும்ல. அதுக்கு இந்த ஓடுற தண்ணி தாமிரபரணி தண்ணி ஊருக்குள்ளதான் போகுது. இங்க இருந்து புடிச்சு தள்ளுன ஊருக்குள்ள போய் சேர்ந்துருவேன். அப்ப ரொம்ப சாவரியமா போச்சுது. சாவிய இந்த தாமரை பண்ணி தண்ணிக்குள்ள வீசுதே. அது ஊருக்குள்ள தானே போகுது. ஊருக்குள்ள போய் உன் சாவியை எடுத்துக்க. வீசுறேன் பாரு. ஒழுங்கா சாவி கொடுத்துரு. கொண்டு சாவியை குடுறி. அதான் சொன்னே ஊருக்குள்ள போய் எடுத்துக்க. இங்க வீசுற ஊருக்குள்ள போய் எடுத்துக்க. என்ன பிடிச்சு தள்ளுவாராம. எங்க தள்ளுங்க பாப்பா. சாவி குடுடி. சாவி குடுறி. கொடுக்க முடியாது. எரிஞ்சிருவேன். எரிஞ்சதை நீ சரிப்பட்டு வருவ. எரிஞ்சிருவேன். துறப்போ. இங்க எரி பாப்போம். அப்படியா? விட்டு சாவிக்கு உள்ள எரிஞ்சிருவேன். எரிடி பாக்கலாம். விட்டதானே எரிய முடியும். என்ன விடு. இல்ல நீ எரி பாப்போம். எரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு மட்டும் பாரு. அப்ப தைரியம் தான் என்ன விடு. இப்படி பிடிச்சா நான் எப்படி எரிய முடியும்? எரிடி பாப்போம். விடு கவிதை. வலிக்குது. எரி பாப்போம். வலிக்குது கவிதை. விடு. வேண்டாம் கவிதை. மரட்டு பத்தி என்கிட்ட காட்டாத. விடு. வேண்டாம். விடு கவிதை. சாம் என்ன கரெக்டா வேப்பு மனு தாக்கல் செஞ்சிருவல்ல? கரெக்டா பண்ணிருவ. நீ வேப்பு மனு தாக்கல் பண்ண வந்த மாதிரி தெரியலையே. அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்குனாலும் உனக்கு தானே பொண்டாட்டி வர போறா. கொஞ்சம் கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இரு. சப்பா வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்குள்ள இந்த பயவுல என்ன ஒரு படுத்திரும் நினைக்க. எங்க அம்மா வேற அப்ப வச்சு முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் சேட்டையை குறைக்க மாட்டான். சத்தம் கட்டாம இருங்க. எல்லாரும் நம்மளதான் பாக்காங்க. எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதோ அவ்வளவுதான். காலையில மிதிச்சிருவேன் சொல்லிட்டேன்.
ஒரே வாட்டி உன் முகத்தை மட்டும் காட்ட திரும்பியே நிக்க ஒரு வாட்டி ஒரு ரொமான்ஸா ஒரு லுக் விடுறது அத்தானுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. இருக்க தெம்பு போதும். இல்லடி நீ பார்க்காம நல்லாவே இல்ல. ஒரு ரொமான்ஸா ஒரு லுக் கொடு. அத்தா எவ்வளவு தெம்பா நிக்க மட்டும் பாரு. பாடுபடுத்தாதீங்க. தாவீது நம்மளே தான் பாக்குறாரு. சத்தம் கட்டாம நில்லுங்க. அவன் பாட்டுக்கு பார்த்துட்டு போறான். என்ன பாருண்டி. உங்களுக்கு பயமா இல்ல? கோவம் தாண்டி எனக்கு வருது. கோவம் தான் வருதா? எதுக்கு? இந்த நேரம் பார்த்து இத்தனை பயவுல நம்மளை சுத்தி நிக்கணுதான் கடுப்பாகுது தெரியுமா எனக்கு. இப்ப நல்லா இருக்குடி. இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும். சுத்தி இத்தனை பேர் நிக்கிறாங்க, கோவம் வருதா? ஆமாடி. இப்ப மட்டும் யாருமே சுத்தி இல்லைன்னு வச்சுக்கையா. வேண்டாம், கால்லே மிதிச்சுவேன். ஹீல்ஸ் போட்ட செப்பல் தான் போட்டிருக்கேன். மிதிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஆட்டி பார்வதி குட்டச்சி, ஹீல்ஸ் போட்டு இவ்வளவு வேகமா இருக்க. நீங்க பணமரமா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அத்தான் தோலுக்காவது இருக்கிறது. இவ்வளவுதான் இருக்க முடியும். ஹீல்ஸ் போட்டு இவ்வளவுதான் வரும். அது தத்தானே ஏமாத்தி தேடி கொஞ்சம் வளர்ந்துருக்கானா? போதும் போதும். இல்லடி, கொஞ்சம் வளர்ந்துதான் நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, இந்த ஹீல்ஸ் யாரு கண்டுபிடிச்சாங்களே. சும்மா இருங்க வாய வச்சுக்கிட்டு. நம்ம 2 பேரும் எதிரெதிர் கட்சி. வேப்பமனு தாக்கல் பண்ண வந்திருக்கோம். அதை மறந்துடாதீங்க. அதை விட்டுட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு. இந்த சுண்டைக்க பயில்வெல்லாம் எனக்கு போட்டி. அப்பா, ஆமா உங்களுக்கு என்ன சின்னம்? அது நாங்க எதை சூஸ் பண்றோமோ அதான். அது உங்க இஷ்டமா? ஆமா, அதுங்களாம அப்படித்தான். அது வேறயா? சரி, அது எங்க தள்ளி நிக்க அத்தங்கிட்ட தள்ளி வந்து நில்லி. கொண்டுவேன். உங்க சட்டையில வேற எங்க வச்சுக்காங்கன்னு. சரி, இங்க தள்ளி வா. எங்க அம்மா இருக்காங்கன்றத கொஞ்சமா பயம் இல்ல? அதுக்கு அவங்க அம்மா பக்கம் மாதிரி நான் சேட்டை பண்ண முடியும். உங்க அம்மா பார்க்காத நம்ம சேட்டை பண்ண முடியும். இது மாமியார் இல்ல. சேட்டை. சரி, இங்க தள்ளி வா. டேய் சாம். ஐயா, டேவிட் அண்ணே. பொண்டாட்டி, இங்க தள்ளி வாடி. இவன் வேட்புமனு தாக்கல் பண்ண மாதிரி தெரியல. நம்ம இறங்கிட வேண்டியதான். என்ன வேட்புமனு தாக்கல் பண்ண இருக்கிறது யாரெல்லாம் பார்த்தா தெரியல? தெரியல. சுண்டைக்கா பயிர்வெல்லாம் தேர்தல நிக்கானுங்க. சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். வேண்டாம் சாமி, வார்த்தை விடாத. ஓய், யார பேச நீ கூப்பிட்டு இருக்க? என்னோட சின்ன பையன் தானே. இந்த பேச்செல்லாம் என்கிட்ட ஆகக்கூடாது. சொட்டை அண்டிடுறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும்ல. நான் கேட்கிற சின்னம் தான் எனக்கு வேணும். முடியாது முடியாது. வேப்பு மனு தாக்கல் பண்ண முடியுமான்னு பாரு. அதுக்கப்புறம் கட்சி சின்னத்தை பத்தி பாத்துக்கலாம். நான் வேப்பு மனு தாக்கல் பண்ணியாச்சு. இப்போ சின்னத்தை வாங்க வந்திருக்கேன். நாங்க கேட்க சின்னம் எங்களுக்கு வேணும். நில்லு, தரத வாங்கிட்டு போ. எங்களுக்கு என்ன சின்னம் கிடைக்கணுங்கிறது கூட உங்க இஷ்டம் தான். அப்படித்தானே? அப்படியேதான். வாயை மூடிக்கிட்டு நிக்கணும். எதுக்கு வாயை மூடிக்கிட்டு நிக்கணும்? எங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நாங்க கேட்போம். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருமா. நீ எதுக்கு அவன் பக்கத்துல நிக்க? இங்க தள்ளி வா. அந்த பக்கத்துல நிக்க கூடாது. சட்டை பிடிச்ச பையன், விளங்காத பையன், மயக்கிடுவான். இந்த சைடு வந்து நில்லு. ஆமா ஆமா, உங்க பிள்ளைய வாங்கிக்கிறாங்க. ஏன் அங்க போய் நில்லுமா, உங்க அம்மா கிட்ட போய் நில்லு போ. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கம்மா. உனக்கு தெரியாது டி, அவன் மயக்கிடுவான். இந்த சைடு வந்து நில்லு. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னு வச்சுக்க. என்னமோ குசு குசுன்னு பேச வந்தது. என்ன பேசிருப்பான்? அத்து எனக்கு தலையே சுத்துது. இங்க வா ஏழு, நீ இந்த சைடு வா. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு உங்க அம்மா முன்னாடி கொடுத்துருவேன் பாத்துக்க. இப்படித்தான் என்ன உரசிக்கிட்டே நிக்கணும், புரியுதா? என்னமோ குசு குசுன்னு பேசுறானே. ஏழு, நீ இந்த சைடு வந்துரு, இந்த சைடு வந்துரு. இனி என் பிள்ளைகிட்ட எப்படி பேசுறான்னு பாப்போம். ஓடில வந்துட மாட்டேன். டேவிட்டு, இந்த நேரத்துல இந்த அக்க போர் வேறையா? ஆட்டு ஆட்டு. ஐயா, எடுபட்ட பையன் குத்திட்டாடா. ஐயோ ஐயோ, ஆமா ஐயோ ஆமா. இப்ப எதுக்குடா நீ என்ன குத்துற? கொத்தனா? நான் கை கால நீட்டி நின்னேன். கை கால நீட்டினியா? கை கால் நீட்டினது கடை எனக்கு இப்படி வலிக்குது. அத்திவன் பக்கத்து நிக்கப்படாது. என்ன தாத்தியும் பையவம்லாம் ஒரே கை கால்லாம் உரைச்சுக்கிட்டு வருது. அப்படி 4 இடி இடிச்சாதான் எல்லாத்தையும் இவன் நல்லா இருக்கும். அம்மா, இவங்கிட்ட மனுஷ பையன் நிப்பானா? ஈடி தடி பயலுவ. இவனெல்லாம் கச்சி வச்சு நடத்துறான்வலாம். அம்மா ஐயா, என்ன இடி இடிச்சுட்டான். பேதியில போவான். ஐயோ, எல்லாமே நம்மளையே பாக்குத. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை நினைக்க. பொண்டாட்டி எடி இங்க வந்து சரி இடம் கிடக்கு பாரு. என்னது என்னது? ஏம்மா, கை கால்லாம் நீட்டினாதான் இவன் நல்லா இருக்கும் எனக்கு. ஏதோ பேசணும் வந்துச்சு. இங்க பாரு. என்னம்மா அவன் உன்கிட்ட ஏதோ பேச மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் என்கிட்ட பேச முடியுமா சொல்லு? இல்ல என்கிட்ட பேச முடியுமான்னு சொல்லு பாப்போம். அந்த நம்பிக்கையில தான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன், பாத்துக்க. இங்க பாரு, அந்த பையல பேச்சலாலும் நம்பிடாத. விளங்காத பயில்வ, ஏமாத்துக்கார பயில்வ. பேசியே ஆளை மயக்கி போடுவாங்க.
இவனுக்கிட்ட என்ன வசியா இருக்குன்னே தெரியாது. இங்க அவரு சொன்னா கேளு. அவனை வெறும் விருவா கட்ட பயில பத்துக்க கிஸ்தி கட்ட பயிலுட. ஆமாம்மா, நீங்க சொல்லதான் சரி. சட்டை பிடிச்ச பயில் வேணுமா? ரொம்ப சட்டை பிடிச்ச பயில பத்துக்க. ஆமா, நெஞ்சில ஒரு துளி பயம் இருக்காது. நீ அவனை பார்க்காத. சரிம்மா, நான் பார்க்க மாட்டேம்மா. ஆமாம்மா, பார்க்க கூடாது. எப்பா, இவங்கிட்ட இருந்து என் பிள்ளைய பாதுகாக்கக்குள்ள நான் படுத பாடு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் அழகா பெத்துப்பிட்டேன். இங்க பாரு, நம்ம அவனை பார்த்து விடாத. எவ்வளோ இவ்வளோ இருக்க இடத்துல நான் இருப்பேனா? ஊர் உலகமே கிடைக்கலன்னு இந்த பயல இருக்கிற ஊர்ல வந்து குடியேற வந்திருக்கேனே. பார்த்துப்படாத, அவனை பார்க்கக்கூடாது. என் கண்ணை மீறி நீ என் பிள்ளைய பார்த்துருவ. என் கண்ணுக்கு நீ தப்ப முடியுமா என்ன? என்ன இடமாட்டு பயிர இங்க வரைக்கும் எச்சு தெரிக்கல. அத்தாடி எச்சு தெரிச்சிட்டா. என்னது எச்சு தெரிச்சிட்டா? அதுக்கு இவன் சாக்க சொல்றான்வ. டேய் டேவிட், உனக்கு டம்பிளி டிம்பிளி நோய் இல்லடா? ஆமா சாமி, எச்சி பட்டுட்டாம இப்ப என்ன பண்ண? டம்பிளி டிம்பிளியா? அது என்ன? கொரோனா மாதிரி அதுவும் ஒரு டிம்பிளி டம்பிளி நோய். அது யார் மேல எத்துமல் எச்சி பட்டுதோ அவங்க உடம்பு முழுக்க சும்மா தக 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 தகன்னு எரியல செய்யும். ஐயோ சாமி, இப்ப என்ன பண்ண? ஏன் எச்சி புள்ள அவங்க மேல தெரிச்சிட்டாமே. எரியுமா? டிம்பிளி டம்பிளி நோய் அது அப்படித்தான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, திரும்புங்கம்மா. இல்ல தாயே, இவனு வாயில விளையாட்ட வந்தாலும் உண்மையாதான் இருக்கும் பத்துக்க. இவனுக்கு போய் சொல்ல தெரியாது. அத்தி டிம்பிளி டம்பிளி நோய் வந்துரும்பளுக்கு எனக்கு தாயி உடம்பெல்லாம் எரித மாதிரி இருக்கு தாயி. என்னம்மா சொல்றீங்க? அதை எட்டு பட்டவன அத ஒரு வாட்டி தும்பிட்டிய. என்ன திரும்ப என் மேல தும்பிட்டு இருக்க? என் உடம்பெல்லாம் தக தக தகடி எரியுதே. அவா ஐயா. போச்சது, இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கலாம், தடுப்பூசியே கண்டுபிடிக்கலையா. அதுக்குத்தான் அவனை விட்டு தள்ளி நின்னேன். உங்களுக்கு சொல்ல புரியணும்ல. நீங்க உண்மை சொல்லிருக்க கூடாதா? அதை சொல்ல தள்ளி நில்லுங்க. பயவுளில விளையாட்டா பேசுறானுங்களா சீரியஸா பேசுறானுங்களானே தெரிய மாட்டேங்குத. வாயில வரதெல்லாம் நக்கலு நையாண்டித்தனமா இருந்தா நாங்க எப்படிடா கண்டுபிடிக்கிறது? சரி, டக்குன்னு போய் உடம்பெல்லாம் கழுவுங்க. போங்க. கழுவுனா கொஞ்சம் காந்தானம் நிக்கும். நீ வாய திறக்காத. இவன் வேற 2 வாட்டி தும்பிட்டான். என்ன போதும், எதுக்கும் முயற்சி பண்ணி பாருங்க. ஆபீசர் வந்துட்டாரு. அத்தி ஆபீசர் வந்துட்டாராம. எனக்கு வேற உடம்பெல்லாம் தக்க தக்கன்னு எரியுது. ஏமா, இதுல இரு, நான் போய் கழுவிட்டு வந்துடுறேன்னு. சரிங்கம்மா. டேவிட்டே, புரிஞ்சு போச்சு, இரு வாரே. எங்க பாருங்க, நாங்க என்ன சின்னம் கொடுக்கோமோ அதை அணக்கெல்லாம வாங்கிட்டு போகணும், புரியுதா? நீங்க கொடுக்க சின்னத்தை தான் வாங்கணுமா? தேர்தலே நாங்க தான் நடத்துறோம், அதனால நாங்க கொடுக்க சின்னத்தை தான் வாங்கணும். சாம் வேண்டாம் சாம், எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்க. அதான் பஞ்சாயத்துல சொல்லியாச்சே, நாங்க தேர்தல நிக்கலாம், எங்களுக்கு பிடிச்ச சின்னத்தை வாங்கலான்னு. தேர்தல நிக்கலான்னு மட்டும் தான் சொல்லியிருக்கு, பிடிச்ச சின்னத்தை வாங்கணும் சொல்லல, புரியுதா? சொட்டே எண்ணிடுவேன், அடக்கி வாசிக்கணும். பேசுது பாரு. இதுல நிக்கணும், நான் தர சொல்ல மட்டும் வாங்கிட்டு போ. சாம், நீங்க பண்ண சுத்தமா சரியில்லை. ஓய், ஓரல ஓசத்தி பேசுனா பொழந்துருவேன். நான் பேசணுமா இல்ல ஆயுதம் பேசணுமா சொல்லு? இல்ல சார், நீ கொடுக்குற சின்னத்தை வாங்கிக்கிறேன். அப்படியே வாங்க முடியாது. வாங்க முடியாது. வாங்க முடியாது. அதானே, அது எப்படி வாங்க முடியும்? நீங்க வேண்ட வெறுப்பா நாட்டுக்காக ஏதாவது எங்களை கேவலப்படுற மாதிரி சின்னத்தை கொடுத்துட்டீங்கன்னா அது தேர்தல நிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா எங்களை கேவலப்படுத்துற மாதிரி நீங்க சின்னத்தை கொடுக்க போறீங்க, அப்படிதானே? அதான் சொன்னேனே, அது தேர்தல் நிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சார் சரியில்லை, ஒரு டீசென்டான ஒரு சின்னத்தை கொடுங்க. எது தேவையில்லாத அது நான் முடிவு பண்ணுவேன். அமைதியில நிக்கணும். தேர்தல நிக்கிறதுக்கு மட்டும்தான் பர்மிஷனு. ரொம்ப ஆடக்கூடாது. ஜெயிக்கலாம் முடியாது. சும்மா எங்க வீட்டு பொண்ணு கண்ணாத்ததுக்காக சும்மா. அவங்கள மிரட்டலாம், என்ன மிரட்ட முடியாது. அப்படி சொல்லுமா? சுப்பா இவா ஒருத்தி. நிலை அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு என்ன சின்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நாங்க கேட்டு வாங்குவோம். இல்ல அவங்க என்ன கொடுக்க நினைக்கிறாங்களோ அதை கொடுக்கட்டும். உங்க இஷ்டத்துக்குலாம் வாங்க முடியாது. என்ன நான் சொல்றது சரிதானே? ஒத்தா சரி. டேவிட், சரி, உங்களுக்கு பிடிச்ச மச்சனத்தை யோசிக்கிறேன். இந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தண்ணி ட்ரீட் பேச வேண்டியிருக்கு. நான் வர மாட்டேன். நீ வராம முடியாது, வந்துடு. ஏமா தைரியமா போமா. ஐயோ, இவன் சேட்டை பிடிச்ச பையன். நான் போக மாட்டேன், நான் வர மாட்டேன். என்ன டிஸ்கஸ் பண்ணணுமா வேண்டாமா? அதுல வரப்ப வச்சுக்கிட்டு கேட்க பாரு.
சரி சரி, இவங்க ரெண்டு பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சின்ன கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. ஏமா போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. கவினை சின்ன பிள்ளையில நம்ம மாமான்னு கூப்பிடுவான், இவன் என்ன நிஜமாவே மாமா வாக்கிட்டான். வா, உங்ககிட்ட டீல் பேசணும். டீல் பேசிட்டு டீலுக்கு ஓகேன்னா உங்களுக்கு பிடிச்ச சின்னத்தை தாரே. வா, நீ போமா, நம்ம சார் பண்ணி பேசு. கொஞ்சம் கரெக்டா பேசுமா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசுமா. எங்களுக்கு பிடிச்ச சின்னத்தை தான் நாங்க வாங்குவோம்னு சொல்லி. ஐயோ, அவர் எதுக்கு கூப்பிடுதான்னு எனக்கு தானே தெரியும். இவங்க வேற. சரி, பயப்படாம போமா. ஆமாமா, பயப்படாம போங்கம்மா. சப்பா. நீங்களும் நில்லுங்க, அவங்க ரெண்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரட்டும். என்ன டிஸ்கஸ்? இனி 7 மணிக்கு அங்க தள்ளி நில்லுங்க. இப்ப எதுக்கு என்ன திட்டுறீங்க? டிஸ்கஸ் பண்ணுவான்னு சொல்லிருக்க, இவ்வளவு நேரம் கழிச்சு வர மனசு எவ்வளவு கத்துட்டு இருப்பா. அத்தி, இவள நிஜமாவே டிஸ்கஸ் பண்ணதா கூப்பிட்டுருக்கா. நான் அதை தப்பா நினைச்சிட்டேனா? சாரி. என்ன சாரி? அத்தி, இப்ப என்ன? உங்க இஷ்டத்துக்குலாம் நான் சின்னத்தை வாங்க முடியாது. எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் வாங்க முடியும். இல்ல, என்னால எது கொடுக்க முடியுமோ அதுதான் நீ வாங்கணும். அதெல்லாம் முடியாது. எனக்கு பிடிச்சதா எனக்கு வேணும். பிடிச்சலாம் கொடுக்க முடியாது, இஷ்டப்பட்டு தான் கொடுக்க முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சதா எனக்கு வேணும். அதெல்லாம் பிடிக்கிற மாதிரி தான் கொடுப்பேன். அது எப்படி நான் நம்ப முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு பிடிச்சதா பிடிக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் முடியாது. எனக்கு பிடிச்சதுதான் எனக்கு தரணும். அதெல்லாம் உனக்கு பிடிக்கும் சொல்லுங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும், உனக்கு அது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் கொடுத்துட்டேனே. என்ன சொல்றீங்க? நான் கொடுத்தது உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். ஐயா உள்ள, நான் கூட பயந்துட்டேன். என்ன என்ன சீரியஸா முகத்தை வச்சுட்டு கேட்டா அப்படி எனக்கு எதுவுமே புரியாது பாருங்க. அம்மா, ரொம்ப புரிஞ்சுட்டு எனக்கு. அப்ப கூட முகத்தில வரப்ப வச்சுக்கிட்டு பேசுத பாரு. சேட்டை பிடிச்ச பயவழிலப்பா. வீட்டுல ஒண்ணுக்கு சளிச்சதே இல்ல. அது எப்படி இப்படி சேட்டை பண்ணணும்னு தெரியும் போலுக்கு. கொன்னு சேட்டைக்கு ஒரு அளவே இல்ல. நான் கூட சீரியஸா பேசுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இங்க வாட்டி குளிச்சு. கொன்னுருவ. ஒழுங்கா எங்களுக்கு பிடிச்ச சின்னத்தை கொடுக்கணும். அங்க என்ன நம்பிதான் அனுப்பியிருக்காங்க. முடியாது. வாட்டி குளிச்சு. ரொம்ப வரப்பா இருக்க மாதிரி இருக்குது. ஆமா, சும்மா தானே பாத்திரம் நச்சு கொடுக்க வேண்டாம். ஓடி ஓடி ஒளிஞ்சு போறா. உங்க அம்மா வேற ஓடில வேற. சரி, ரொம்ப நாள் கழிச்சு பொண்டாட்டிய பாக்குறானே, அப்படி இப்படி இருப்பானே. அது என்னமோ உங்க அம்மைக்கு கிடையவே கிடையாது போலுக்கு. கொழுப்பு தானே உங்களுக்கு. உனக்கும் பின்ன அக்கறை கிடையாது. புதுசா எங்க போயிருப்பானே அப்பப்பா, அதெல்லாம் உனக்கும் கிடையாது. உத வாங்க போறீங்க. இன்னும் உதவாங்க போறீங்க. புதுசா பார்த்தா நச்சு கொடுக்க வேண்டாமாடி. அது எப்படிங்க முகத்தை அப்படி வரப்ப வச்சுக்கிட்டே கேக்கீங்க? சிரிச்சு கட்ட மட்டும் அப்படியே கொடுத்துருவா பாரு. கொன்னுருவேன். சரி, இங்க பாருங்க, வேண்டத வேலையில எதுவும் பாத்துறாதீங்க. எங்க அம்மா பார்த்தா அவ்வளவுதான். ஆமாமா, கட்ட மட்டும். சரிடி, இங்க தள்ளிவா. அப்பா, என் பொண்டாட்டி கட்டி பிடிச்சி வேணும் நல்லது. இங்க தள்ளிவாடி. ஏங்க, எங்க அம்மா வந்துருவே, நான் போறேன். இங்க ஒரு ஈத்தாட்டா கூட வராது. இங்க வா. இந்த சாம் உள்ள இருக்கான், வெளியில டேவிட் இருக்கான். எப்படி வருமா ஒருத்தன் உள்ள வா. தைரியமா வந்து அத்தனை கட்டி பிடிக்கலாம். வாமா. கொழுப்பு பாரு. நான் போறேன், விளையாடாதீங்க. அத்தனை கட்டி பிடிச்சிட்டு தான் போறேன் சொல்லிட்டேன். சரி சரி, வா வா வா. சேட்டை பாரு, நான் போறேன். மனுஷன் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பான். ஏற்கனவே உங்கள்கிட்ட பல நாள் பிரிஞ்சு இருந்துட்டேன். அதெல்லாம் விட மாட்டேன். இங்க யாரும் வர மாட்டாங்க, தைரியம் இல்லை. இதை விட்டா எனக்கும் சந்தர்ப்பம் கிடையாது. நான் வீட்டுக்கு போயிட்டு அவனை எட்டி கூட பார்க்க முடியாது. அண்ணன் கூட இருந்தா அறவே ஏறெடுத்து பார்க்க முடியாது. அன்னைக்கு என்னமோ லக்கு, நான் வீட்டுக்கு வந்த நேரம் நீ காப்பாத்துன. அதனால நமக்குள்ள அப்படி இப்படி எப்ப பாக்குறோன்னு தெரியாது. அப்படியே பார்த்தாலும் இப்படியா கொஞ்சம் முடியும். அதனால ஆசைத்தீர கொஞ்சிக்கலாம். இப்போதைக்கு வெளியில போக வேண்டாம், சரியா? எங்க அம்மா தேடுவாங்க. இங்க பாரு, எங்க அண்ணன் காட்டுக்கு போயிருக்கா. கிங்ஸின் கொடுத்தவனுக்கு இருக்கா. கவினை எங்க போனான்னு தெரியல. எனக்கு இதை விட்ட சந்தர்ப்பம் கிடைக்காது. எனக்கு இங்கே இருந்துருவோன்னு. எங்க விளையாடாதீங்க, எங்க அம்மா வெளியில நிக்காங்க. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது, ப்ளீஸ். இங்க பாரு, நான் அதுக்காகவே பக்க பிளான போட்டு வந்தேன். நான் டேவிட் எல்லா பிளானையும் போட்டு தான் அவனுக்கு கூட்டு வந்தேன். அவன் பாத்துக்கலாம். எனக்கு ஒரு நாள் எங்க விளையாடாதீங்க. எப்படிங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இது எங்க கோட்டடே, இங்க யாரும் போற மாட்டாங்க. இது யார் இருந்தானே, யார் வரவா சொல்லு. உங்க அம்மா தானே, நான் பாத்துக்கிறேன். டேவிட் பாத்துக்கிறோம். ப்ளீஸ் ப்ளீஸ், நம்ம எனக்கு இங்கே இருந்துடலாம். இங்க பாரு, எப்படியும் பெரியனை இப்போதைக்கு இங்க வரமாட்டான். கவினுக்கு நான் எங்க பெண் தெரியாம போயிடும். கிங்ஸ் இன்னும் வரமாட்டான். பெரியனை கூட தான் இருப்போம். இங்க பாரு, எனக்கு பேசுறே, என்ன புரிஞ்சுக்கடே. சும்மா இருங்க, விளையாடாதீங்க. என் கவிப்பு உனக்கு விளையாட்டு மாதிரி தெரியாடே. என் வயசு நடி, அதே மாரி நடந்துருந்தா உனக்கு புரிய வேண்டாமாடி. எங்க அம்மா பாத்துருவாங்க. எங்க அம்மா எப்படி இங்க ஒத்தையில போவாங்க? நீங்க விளையாடாதீங்க, என்ன விடுங்க. என் ஒத்தல டேவிட் பாத்துக்கிடுவாண்டே. நீ சத்தம் போடாம எப்படி இருந்தா போதுமா?
சரியா? உங்களுக்கு புத்தி சரியில்லாம போச்சு. நான் போறேன், என்ன விடுங்க. இது விடுங்க. அதெல்லாம் முடியாது. சேட்டை அதிகம் உங்களுக்கு, சேட்டை ரொம்பதான். என்ன மரியாதை விட்டுங்க சொல்லிட்டேன். மாட்டேன். இசை இசை எங்க போனா? எனக்கு நிப்பாட்டி விட்டுட்டு போனா. இவள எங்க மாட்டிக்கிட்டா? இசை இவளுக்கு நீச்சல் எதுவும் தெரியுமான்னு தெரியலையே. சுத்தி காடா இருக்குது. எங்க போய் தொலைஞ்சா? இசை ஏ இசை, எனக்கோ காட்டை பத்தி எதுவும் தெரியாது. ஏ இசை எங்க நிக்கிற? இசை எங்க போனான்னு தெரியலையே. நான் இப்போ வந்துருவேன். என்னை எதுக்கு விட்டுட்டு போனா? ஆளை காணோம். நான் சமைக்க ஆரம்பிச்சா போதும், எல்லாரும் நாட்டிலையும் எச்சி ஊறும். அவ்வளவு அழகா சமைப்ப நீ. என் சமையலுக்கு எல்லாரும் அடிமனா பாருங்களேன். என் சமையல் ருசியை பார்த்தவங்க வேற எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க. இந்த லீ சமைச்சுதான் சாப்பிடுவேன்னு ஒத்த கால நிப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி சமைப்பேன். இன்னைக்கு ஒரு சமையல பாத்துடலாம். சரி, கோழி பொறுக்கிய அதுல மசாலா ஒண்ணு இருந்த மாதிரி தெரியல. மசாலாவா? அதுனா அது நான் பாபா. அதுவா? மசாலா தானே, அது எனக்கு தெரியும். மசாலா நம்ம பொரிச்சுக்கிட்டு தெரியுமாவா? நீங்க சொல்றதானே அந்த சட்டி மசாலா, சாம்பார் மசாலா. ஐயோ, எங்க போட்டு பொரிப்பாங்கன்னு தெரியலையே. அதானே அந்த ஆச்சி சிக்கன். ஐயோ இல்லையே, அது பேர் என்ன? சத்தி. அதெல்லாம் போட்டு தானே பொரிப்பாங்க, அதானே சொல்லுதியே. என்ன சொல்ற எனக்கு புரியலையா? இல்ல தெரியல. உங்களுக்கு தெரியாது, இப்படித்தான் சமைக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. எங்க அம்மா கடையில போய் 10 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வரல. என்ன பாக்கெட் அது? ஏதோ மசாலா. அது மாதிரிலாம் போட்டா ரொம்ப ருசியா இருக்காது. நான் சொல்ற மாதிரி போட்டது ரொம்ப ருசியா இருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்ட், நான் செய்யறது இன்னும் டேஸ்டா இருக்கும். எந்த மசாலாவுமே இல்லாம பொரிக்கிறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் மசாலா தரையக்கே, உங்க கண்ணுக்கு தெரியல? தெரியலையே. அப்போ இன்னைக்கு சமையல் தூளா இருக்கும். என்ன சொல்ற? இது கண்ணுக்கு தெரியாத மசாலா. இது கண்ணுக்கு தெரிஞ்சா ருசியா இருக்காது, கண்ணுக்கு தெரியலனா தான் ருசியா இருக்கும். ஓ, மேஜிக் மசாலான்னு சொல்லி. ஆமாமா, கரெக்ட்டா சொல்லிட்டியா. நேத்து தந்த மாதிரி பேசி சமாளிக்கிறதுக்கு ஒன்னு அடிச்சுக்கவே முடியாது. எப்படியோ சுட்டுக்கிட்டு இருக்கா, பாப்போம். என்ன வெந்துட்டா எப்படி? இது வெந்துட்டான்னு எப்படி தெரிஞ்சுக்க? அது கிங்சி தோல வாரேன்னு சொல்லிச்சு வரக்கானு. நீங்க போய் கை மட்டும் கழுவிட்டு வந்துருங்க, எல்லாம் ரெடி ஆயிரும். நான் ரெடியா எடுத்து வச்சிருந்தேன். நிஜமா? நிஜமா மாமா, அது ரெடி ஆயிரும். நீங்க போயிட்டு வாங்க. சரி, உனக்கு காலேஜ் எப்போ இருக்கு? அது இன்னும் பொங்கல் லீவ் முடியல. இன்னும் 2-3 நாள் பாக்கி இருக்கு. இன்னும் 2-3 நாள் இருக்கா? ஆமா, இன்னும் 2-3 நாள் லீவ் இருக்கு. அது வரைக்கும் நீங்க தாதாதான். காலேஜ்ல நான் தாதான்னு சொன்னேன்ல. ஆமாமா, நீங்க காலேஜ்லயும் தாதாதான். இந்த தாதாவோட தயவு எனக்கு எப்பவும் தேவைப்படும். அது நீங்க நடந்துக்க பொறுத்துதான் இருக்கு. சரி 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 சரி, நீங்க கையை கழுவிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள ரெடி ஆக்கிடுறேன். ரெடி ஆக்கிடுவல்ல? எப்படி ரெடி ஆகி ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு மட்டும் பாருங்க. மனம் வருமே? மனமா? ஒரு மனமும் வரலையே. மனம் அத்தி மனம் வரல போலக்க. நல்ல மொந்து பாருங்க. ஒண்ணு வந்த மாதிரி தெரியலையே. வரும், அது மேஜிக் மனம். அது மணக்குமே. நல்ல மொந்து பாருங்க. ஐயோ, வரலன்னு சொன்னதான். ஆமா, இப்பதான் வர ஆரம்பிக்குது. அத்தி, எங்க அக்கா என்ன எத்தனை நாள் எனக்கு சோறு கறி பொங்க தெரியலன்னு சொல்லி சிரிச்சா. நான் கோழியை சொல்லிட்டேனே. நல்ல மனம் வரும். நான் சொன்னோம்ல, இது மேஜிக். அம்மா செல்லுமோ பேசுதால. சரி சரி, நீ சுட்டு வை, நான் கைக்கிட்டு வந்து சாப்பிடுறேன். சரி சரி, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. மெதுவா வாங்க, சரியா? ஏன்? இல்ல, அது வேகணும். மேஜிக் வர நான் நிறைய பண்ண வேண்டியிருக்கு, அதுக்குத்தான். இப்படி சமாளிக்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். நீ பொழைச்சுக்குவ. சரி சரி, நீ சுட்டு வைமா, நான் கை மட்டும் கழிட்டு வந்துடுறேன். சரி சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. ஆஹா, என் பொண்டாட்டி அழகா சமைக்கிறாளே. கோட்டை கலப்பிட்டு போயிடக்கூடாது. நானே மாமா கிட்ட மேஜிக்னு சொல்லி வெளியில அனுப்பியிருக்கேன். எங்க இது வேகவே இல்லைங்க. வேகவே இல்லையா? என்னடி சொல்ற? ஆமாங்க, ரொம்ப நேரமா வச்சுட்டேன், வேகவே மாட்டேங்குது. நீ சமைச்சு போட்டு நான் சாப்பிட்டு வாழதானா? இவ்வளவு தூரத்துக்கு வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒசரமா வை, நல்லா வெந்துரும். எவ்வளவு அவசரத்துக்கு? எவ்வளவு ஒசரத்துக்கு வை. போதுமா? போதும். ஒரு 4-5 மாசத்துல வெந்துரும். என்னங்க? அடியே அழகு பொண்டாட்டிய திட்ட முடியாத. சரி, கீழே தள்ளி இறக்கி வைடி. எப்படி வேகும்? நீங்க தானே மேல தள்ளி வைக்க சொன்னீங்க. நான் நீ வச்சத லிச்சத்தை பார்த்து அப்படி சொன்னேன். கீழே தள்ளி வை. அப்படி வச்சா வெந்துருமா? நீ தாதா.
இங்க பாருங்க, அதுல மட்டும் கை வைக்க கூடாது. நான் தாதா தான். சரி சரி, நீ சிக்கனை பாரு. இவ்ளோ போதுமா? கருகிற முட்டி கொஞ்சம் மேல வை பாப்போம். ஏங்க நீங்க நல்ல சமைப்பி போலுக்க. அப்போ உனக்கு ஃபியூச்சர்ல டென்ஷனே இல்லைன்னு தோணுமே. உழைச்சுப்படா ரஸ்கா, எனக்கும் சமையல் வராது. இங்க பாரு, நீ எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, உன் கையால தான் நான் சாப்பிடுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எப்படி வேணாலும் சமையல் பண்ணு, ஆனா உன் கையால தான் எனக்கு வேணும். நீங்க பயப்படாதீங்க, நான் சூப்பரா சமைப்பேன். ஆனா எதுவுமே தெரியாம மாதிரியே கட்டிக்க மாட்டேங்க பாரு. அங்க தாண்டி நிக்க கல்லு கிடக்கு, மண்டை உடச்சு போய் பாத்துக்க. என்னங்க? சரிங்க, உங்களுக்காக நான் கத்துக்கிட்டு வரேங்கன்னு சொல்லுதானே பாரு. அதுக்கு என்ன கல்ல கொண்டு வருவீங்களா? அச்சோ போச்சு இன்னைக்கு. அப்படிலாம் செய்வான தங்க ஒண்ணு பாத்தீங்களா? இல்ல, நீங்க கல்ல கொண்டு இவன் என்ன வந்து சொன்னீல்ல. உன்னால கையை கூட வாங்க முடியாதுடி. சொல்லுல ஒண்ணு வேண்டாம். எப்படி சொன்னீங்க? தப்புதான். நீ சிக்கனை பாரு. அது எனக்கு தெரியும், எனக்கு நல்லா சமைக்க தெரியும். சப்பா. ரொம்ப தான் சலிச்சுக்கிறியா? சரிம்மா, நீ சிக்கனை பாரு. இன்னைக்கு ஒரு வாசனையே வர மாட்டேங்குது. வாசனை வரலையா? என்ன வாசனை வருது? என்ன வாசனை வருதா? சத்தமா எனக்கு எந்த வாசனையும் வரலடி. வருது, மேஜிக் வாசனை. மேஜிக்கா? ஆமா, இது மேஜிக். அந்த மேஜிக் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் இது மணக்கும். மாமாக்கு கூட மணத்துச்சு தெரியுமா? அண்ணே உன் மனசு நோக கூடாதுன்னு போய் சொல்லிட்டு போனா மாட்டி. அப்ப நீங்க? இல்லடி, நான் அப்படி பண்ணா நீ தெரிஞ்சுக்காம போயிருவல்ல. சத்தியமா மணக்கலடி. மணக்குது, உங்களுக்கு தான் தெரியல. ஓட்ட எழுதுவா. ஆமா, ஏ அப்பா, என்ன மனம் மணக்குது. மணக்குது பத்தியலா? அதான் நான் சொன்னேன், மேஜிக். அது மேஜிக், அப்பதான் மணக்கும். அம்மா, இங்க வாய. ஒண்ணு வேண்டாம். அதான் நீங்க ஏன் சிக்கன் மணக்கலன்னு சொன்னீல்ல? எவ்வளவு கஷ்டப்பட்டு சுட்டுக்கிட்டு இருக்க. தீய மூட்டி கொடுத்தது நான், அந்த சிக்கனை கிளீன் பண்ணி கொடுத்ததும் நான், அந்த கம்பில சொல்லி கொடுத்ததும் நான். அப்பமே வச்சு பிடிச்சுக்கிட்டு நிக்க, அது கஷ்டப்பட்டு. ஏ அப்பா, செம கஷ்டம்ப்பா. ஆமாமா, உண்மைதாண்டி அது. நீங்க இனி ஓட்டுதீல. சே, உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல தெரியுமா? அதெல்லாம் எக்கச்சக்கம் இருக்குது. இப்போ வாசனை வருதா? அடி கருவின வடடிக்கடி. கருவின வடடிக்கா? இதுக்கு தான் சமையல் தெரிஞ்ச புருஷனை பார்த்து கல்யாணம் பண்ணணுங்கிறது. உங்களுக்கு சமையல் தெரியாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு சங்கடமா போச்சு பாருங்க. இது நான் சொல்லணும்டி. நீங்க தான் சமையல் கத்துக்கணும். நான் கத்தி பிடிக்க கையால விளங்கிருமாடி. அதுல எனக்கு தெரியாது, நீங்க சமைக்கணும். சமையலா? இப்ப இது எப்படி சமைச்சு தள்ளுறேன்னு மட்டும் பாரு. நிஜமாவா? ஆமா, எப்படி சமைக்கிறேன்னு மட்டும் பாரு. நான் எல்லா வேலையும் கிட்ட முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி. எங்க சமைங்க பாப்போம். ஏண்டி, எங்க அம்மா வீட்டு சிக்கன் பொரிக்கும் போது அது ரெட் கலர்ல ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி கலர்ல இருக்குது, கோழி கலர்ல இருக்குது. நான் மசாலா தடவலைங்கதே இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அது அது என் மசாலாவோட திறமை. ஓ இல்லடி, எங்க அம்மா மசாலா தடவி வச்சா கூட ஒரு ஸ்மெல் ஹாலுக்கு வரும், இதுல எந்த ஸ்மெல்லுமே வரலையே. சரி, நான் சமைக்க. இது இப்ப என்ன பண்ணணும்? இப்படிதான் தீலையே காட்டணும். அவ்வளவுதானே, நான் புடிச்சுக்கிறேன், நீ எந்தி வா. அப்பா, நானும் எவ்வளவு நேரம் இப்படி உட்காந்துருக்கேன். இருங்க வாரேன். இப்படி இருந்தா சூப்பரா சமையல் பண்ணி முடிச்சிடலாம் பாத்துக்க. எனக்கு கால்லாம் வலிக்குப்பா. சரி, உட்காந்துக்க. ஏடி, இது வந்துட்டானே எப்படி பார்க்கணும்? அது எப்படி எனக்கு தெரியும்? நீ சமையல்ல புளியாச்சே. ஆமால, ஆமா. அது அதுல இருந்து என்ன வடியும், அதான் கரெக்டான பக்குவம். ஓ அப்படியா? சரி. ஆமாமா. அம்மா, என்ன சரியா இருக்கு. தூங்கியாச்சு. தூங்குற அழகா பாரு. ஓ, இவங்க தாதா இன்னைக்கு இப்படி தூங்குனாரு. இப்படி தூங்குனாரு, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. தாதா ஐயோ, தூங்குற அழகா பாரு. ரொம்ப வசதி ஆயிட்டு நினைக்க. அந்த தானே வந்து உட்காந்து தூங்கிட்டான். ஐயோ, அண்ணன் இப்ப வருவானே, என்ன பண்ண? பாத்துக்கிட்டே இருக்கலாம். தூங்குற அழகா பாரு. பால் ஒண்ணுதான் முளைக்கல. நல்லா அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. அண்ணன் எப்படி போதும் நிமிஷத்துல வந்துடுவான். என்ன பண்ணு? இசை, ஏய் அடி எந்தி. எந்திடி. இசை, வசதியோ? அண்ணன் வந்த வாண்டி, வா எந்தி. நீங்க என்ன சுட்டுருங்க, எனக்கு தூக்கம் வருது. அண்ணன் வந்துடாண்டி, எந்தி. மாட்டேன்னு சொன்னல. மாட்டேன்னு சொன்னியா? அண்ணன் மட்டும் இந்த நடுவில் பார்த்தானோ 2 பேத்தையும் போட்டு தள்ளிடுவான். எந்திரி. அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. இங்க பாரு, இன்னும் நம்ம பத்தில எதுவும் தெரியாது. இன்னும் முழுசா ஏத்துக்கல. இங்க பாரு, இப்ப பார்த்தா பிரச்சனை ஆயிரும். எந்தி வா.
அண்ணா வந்துட்டாண்டி, நான் கிளம்புறேன். ஏ பாப்பா, அதெல்லாம் உங்க அண்ணன் வர மாட்டாங்க. பெரிய மாமா இப்ப வர மாட்டாங்க. பெரிய மாமா கைக்குள்ள போயிருக்காங்க. எங்க எங்க முத்துக்கு துக்கமா வருது. பாப்பா வந்துட்டீங்களா? வந்துட்டேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? எப்போ? சரி விடு. சமையல் ஆயிட்டா என்ன? சமையலாயிட்டு. ஐயோ ஏதோ உளறிருக்கேன் பாருங்க. மேஜிக் மசாலா மணக்குதானு பாருங்க. அங்க வரைக்கும் மனம் வந்தது தெரியுமா? அங்க வரைக்கும் வந்துச்சா? இந்த பைய உள்ள எங்கனே வரலன்னு சொல்லிச்சது. கை கழிட்டு இருந்தேன், மனம் தாங்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். அப்பா உடனே சாப்பிடும் போல இருக்குது. எனக்கு தெரியும் மேஜிக் மசாலா பாத்தீங்களா, அதான் அங்க வரைக்கும் வந்திருக்கு. என்ன அங்க வரைக்கும் வந்துட்டுல? சரி கொண்டா சாப்பிடலாம். சாப்பிடுறது இருக்கட்டும் மாமா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன? சரிம்மா, நம்ம சிக்கனை பாப்போம்.